ஓகே, அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய அகழாய்வு பகுதி வெள்ளலூர் அப்படின்ற பகுதி. வெள்ளலூர் அப்படின்றது கோவை மாவட்டத்தை சேர்ந்தது. நொய்யல் நதிக்கரையினுடைய நாகரிக பகுதியாக அறியப்படுவது இந்த வெள்ளலூர் அப்படின்ற பகுதி. வெள்ள நீர் அதிகமாக இந்த பகுதியில தேங்குவதால இதற்கு வெள்ளலூர் அப்படின்ற ஒரு பெயர் இருந்ததா குறிப்பு இருக்குது. இந்த வெள்ளலூர் எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னா 3 காலத்துல மக்கள் இந்த பகுதியில வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்ற குறிப்பு இருந்திருக்குது. அப்ப முதல்ல கிமு 1ல இருந்து கிமு 3 வரைக்கும் மக்கள் இங்க வாழ்ந்ததற்கான குறிப்பு இருக்குது. அடுத்தது கிபி 5ல இருந்து கிபி 10 வரைக்கும் மக்கள் வாழ்ந்ததற்கான குறிப்பும், கிபி 12ல இருந்து கிபி 19 மக்கள் வாழ்ந்ததற்கான குறிப்பும். அப்ப 3 வெவ்வேறு காலங்கள்ல வெவ்வேறு நூற்றாண்டுகள்ல மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. ஒரு சில நூற்றாண்டுகள் வாழ்றாங்க, அப்புறம் இடத்த காலி பண்ணிட்டு போறாங்க. அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வாழ்வதற்கான சூழல் வர்றப்ப அந்த இடத்துல வாழ்றாங்க, மறுபடியும் காலி பண்ணிட்டு போறாங்க. ஓகேங்களா? இது நம்ம நம்மளுடைய பாடங்கள்ல படிச்சிருப்போம். இடப்பெயர்வு வேளாண்மையை இந்த பகுதியில தமிழ்நாடு பகுதியிலும் அதிகமா பின்பற்றினாங்க அப்படின்னு. எரித்து சாகுபடி செய்யும் வேளாண்மை முறையும் இந்த பகுதியில பின்பற்றினாங்கன்னு. அப்ப அந்த மாதிரியான வேளாண்மை முறை செய்யும் போது அவர்கள் இடம்பெயர்பவர்களாக பொதுவாக இருப்பாங்க. அந்த வகையில இங்க 3 முறை இடப்பெயர்வு நடந்திருக்குது. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நூற்றாண்டிலேயே, அதாவது நம்ம இந்த கிமு கிபி அப்படின்ற அளவு எப்படி எடுத்துக்குவோம்னா சென்டர்ல 0, கிபி அப்படின்றது +1, 2ஆம் நூற்றாண்டு, 3ஆம் நூற்றாண்டு, 4ஆம் நூற்றாண்டுன்னு இந்த பக்கம் ஃபார்வர்ட்ல வரும். இதே அந்த 0க்கு பின்னாடி கிமு அப்படின்ற வேல்யூ எடுத்தோடனே 1ஆம் நூற்றாண்டு, அதற்கு அடுத்தது 2ஆம் நூற்றாண்டு, அதற்கு அடுத்தது 3ஆம் நூற்றாண்டு அப்படின்னு ரிவர்ஸ்ல போவோம். ஓகேங்களா? அப்ப அந்த வகையில கிமு 1ஆம் நூற்றாண்டிலேயே இங்க 100 ஏக்கர் நிலப்பரப்புல ஒரே வகையான பயிரை சாகுபடி செய்ததற்கான சான்று கிடைச்சிருக்குது. அடுத்தது இங்க சுடுமண் தக்களிகள் அதிகமா கிடைச்சிருக்குது. அது இல்லாம அகஸ்டஸ், டைபீரியம், கிளாஸ்டியஸ், நீரோ போன்ற வெவ்வேறு வகையான நாணயங்கள் கிடைச்சிருக்குது. இது எல்லாமே ஒரே காலத்தை சேர்ந்த நாணயங்களும் கிடையாது. அகஸ்டஸ் அப்படின்ற நாணயத்திற்கும் நீரோ அப்படின்ற நாணயமே வெவ்வேறு காலத்தை சேர்ந்தது. அப்ப வெவ்வேறு காலத்தை சேர்ந்த நாணயங்கள் இந்த இடத்துல கிடைக்கிறதும் கூட இந்த இடத்துல வெவ்வேறு நூற்றாண்டுகள்ல மனிதர் வாழ்ந்ததற்கான தடயம் இருந்ததற்கான சான்றாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப வெள்ளலூர் பகுதியை பத்தி பார்த்தோம், நோட்ஸ் எடுத்திருப்பீங்கன்னு நம்புறோம். அடுத்து நம்ம பார்க்குற பகுதி பட்டினமருதூர் அப்படின்றது. பட்டினமருதூர் அப்படின்றது தூத்துக்குடி பகுதியை சேர்ந்தது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பகுதிகளை கம்பேர் பண்ணிக்கோங்க. நம்ம வெள்ளலூர் பகுதியை பார்த்தோம். வெள்ளலூர் கோயம்புத்தூர் விவசாயம் இருந்ததற்கான சான்று. அடுத்தது இப்ப பாக்குறது தூத்துக்குடி. தூத்துக்குடி பக்கத்துல என்ன இருக்குங்க? கடல் தான் இருக்கும். இப்ப கடல் பக்கத்துல இருக்குது. கடல் பக்கத்துல இருந்தா என்ன நடந்திருக்கும்? வணிகம் தான் நடந்திருக்கும். எது தொடர்பான வணிகம் நடந்திருக்கும்? வெளிநாட்டுல இருந்து பொருட்கள் இறக்குமதி ஆயிருக்கும், இங்கிருந்து பொருட்கள் ஏற்றுமதி ஆயிருக்கும். அப்ப வேற்று நாட்டு நாணயங்கள் கிடைச்சிருக்கும். கடல் பக்கத்துல இருந்தாலே சங்கு மூலம் செய்யப்படக்கூடிய ஆபரணங்கள் அதிகமா கிடைக்கும்னு சொல்லியிருப்போம். அப்ப வேற என்ன கிடைச்சிருக்கு போது அதே தான் கிடைச்சிருக்கும். உள்ள கிடைச்சிருக்க சான்றுகள் பார்க்கலாம். பட்டினமருதூர் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தது. பட்டினமருதூருக்கான அந்த அகழாய்வு நடத்தக்கூடிய பகுதி 200 ஏக்கர். ஓகேங்களா? இப்ப உள்ள இருக்கிற சிறப்பான செய்திகள் பார்த்துருவோம். என்னென்ன அப்படின்னா பட்டினமருதூர்ல சுடுமண் உருவங்கள் கிடைச்சிருக்குது. அடுத்தது செவ்வக வடிவ கிணறு கிடைச்சிருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம இதற்கு முன்பு பார்த்த அந்த கருவை நல்லூர்ல இருந்தது வட்ட வடிவம். இந்த இடத்துல கிடைச்சிருக்கிற சுவர் செவ்வக வடிவ கிணறு இந்த இடத்துல கிடைச்சிருக்குது. அப்ப கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க, நம்ம கட்டாயம் மறக்காதுங்க. அடுத்தது முதுமக்கள் தாளிகள் கிடைச்சிருக்குது. நான் சொன்னோம் இல்லைங்களா, வெளிநாட்டுல இருந்து வணிகம் பண்றாங்க, அப்ப அதற்குண்டான சான்றுகள் கிடைக்கும்னு. எந்த நாட்டோட வணிகம் பண்ணியிருக்காங்கன்னா சீனாவோட வணிகம் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப சீனாவை சேர்ந்த களிமண் சுவடுகளும் சீன நாகரிகத்தை சேர்ந்த நாணயங்களும் கிடைச்சிருக்குது. அப்ப அந்த வகையில நம்ம சீனாவோட வணிகம் செஞ்சாங்க அப்படின்றத நம்ம உறுதியா ஏத்துக்கலாம். இது இல்லாம கடல் பகுதி அப்படின்னாலே சங்கு சான்றுகள் அதிகமா கிடைக்கும். அந்த வகையில அதிகமான சங்கு வளையல்கள் இந்த பகுதியில கிடைச்சிருக்குது. தமிழ்நாட்டுல கிடைச்ச அகழாய்வு சான்றுகள்லயே அதிகமான சங்கு வளையல்கள் கிடைச்சது இந்த பட்டினமருதூர் பகுதியில தான். ஓகேங்களா? இது இல்லாம தூத்துக்குடியில இருக்கிற மற்றொரு பகுதி தருவை குளம் அப்படின்றது. இந்த தருவை குளம் அப்படின்றதும் தூத்துக்குடி தான் அப்படின்றதுனால இந்த இடத்துல நம்ம சேர்த்து சொல்றோம். அந்த தருவை குளம் பகுதி 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு கடல் புதை படிமங்கள் இந்த தருவை பகுதியில் கிடைச்சிருக்குது. ஓகேங்களா? இந்த தருவை குளம் அப்படின்ற பகுதியில மனிதர் வாழ்ந்ததற்கான சான்று கிடைக்கல. 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே கடல் புதைமங்கள் அந்த இடத்துல கிடைச்சிருக்குது. அங்க மனுஷன் இல்ல, விவசாயம் இல்ல, வணிகம் இல்ல, நாணயம்ல எதுவும் கிடைக்கல. 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த இடத்துல
கடல்ல உயிரினங்கள் வாழ்ந்ததற்கான சான்றாக உயிரின புதைப்படிமங்கள் கிடைச்சிருக்குது. ஓகேங்களா? இது ரெண்டும் தூத்துக்குடி பகுதியை சேர்ந்தது. ரெண்டும் ஒட்டுக்கா பார்த்துக்கலாம். ஒண்ணு வணிகத்திற்கானது பட்டினமருதூர், இன்னொன்னு வந்து கடல் விலங்குகளுக்கானது அது வந்து தருவைக்குளம். ஓகேங்களா? அப்ப கம்பேர் பண்ணி படிச்சுக்கலாங்க. நமக்கு டக் டக் டக்குன்னு ஞாபகம் வந்துடும். அப்பதான் அடுத்ததா வந்து நம்ம பாக்குறது வந்து மணிக்கொள்ளை அகழாய்வு அப்படிங்கிறது. நம்ம தொடர்ச்சியா அகழாய்வு வந்து பார்த்துட்டே வர்றோம். அகழாய்வை கம்பேர் பண்ணி பாக்ஸ் மாடல்ல எழுதி படிக்கிறது சுலபமா இருக்கும். அந்த எல்லாமே ஒரே மாதிரியான சான்றுகள் அந்த இடத்துல இருந்திருக்கும், கொஞ்சம் தான் வித்தியாசம் வரும். ஓகேங்களா? அந்த வகையில நம்ம பாக்குறது வந்து மணிக்கொள்ளை அகழாய்வு அப்படின்றது குடிக்காடு அப்படின்ற கிராமம் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தது. இதனுடைய காலம் வந்து கிமு 1 கிபி 2 வரைக்கும். இங்க கிடைச்ச முக்கியமான சான்றுகள் என்னன்னா ரோமானியர் நாணயங்கள் கிடைச்சிருக்குது. அப்ப ரோமானியர்கள் நாணயம் கிடைச்சது அப்படின்னாலே நம்ம ஏற்கனவே சொன்னோம், கடல் பகுதி அப்படின்னா வணிகம் நடந்திருக்கும், வேலைநாட்டு நாணயம் கிடைக்கும். அந்த வகையில இந்த இடத்துல ரோமானியர் நாணயம் கிடைச்சிருக்குது. அடுத்தது கார்னலியன் மணிகள் கிடைச்சிருக்குது. ரோம பகுதிக்கும் கிரேக்க பகுதிக்கும் வணிகம் நடத்தினாலே முக்கியமா இந்த கார்னலியன் ஜுவல் அந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான ஐட்டமா இருக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியமா பல்வேறு கலர்ல இருக்கிற வண்ண வண்ண கற்கள், கலர்டு ஸ்டோன்ஸ் இந்த இடத்துல வந்து அதிகமா கிடைச்சது. மல்டிபிள் கலர்டு ஸ்டோன்ஸ். கார்னலியன் அப்படின்றது நம்ம அதிகபட்சமா ரெட் கலர்ல தான் இருக்கும். இப்போ பல்வேறு கலர்ல ஸ்டோன்ஸ் இருக்குன்றது கார்னலியன் மட்டும் இல்ல, வெவ்வேறு வகையான கற்களும் அந்த இடத்துல கிடைச்சிருக்குது. அப்போ வெவ்வேறு வகையான கற்களால் செய்யக்கூடிய மணிகளும் அந்த இடத்துல இருந்திருக்கும் அப்படின்னு எடுத்திருக்கலாம். அப்போ இந்த இடம் ஒரு காலத்துல மணிகள் செய்யக்கூடிய அதிக தொழிலாளர்கள் இந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்றதுக்கான சான்றா வந்து எடுத்திருக்கலாம். ஏன் மணிகள் செய்யக்கூடிய தொழிற்சாலை இந்த இடத்துல இருந்தது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது வந்து தெலுங்கலூர் அப்படின்ற பகுதியை சேர்ந்தது. தெலுங்கலூர் அப்படின்றது வந்து மேட்டூர் பகுதியில் இருக்கக்கூடியது. இந்த தெலுங்கலூர் அப்படின்றத எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் சரியும் போது நீர்மட்டம் சரிந்த பகுதியில இருந்த கல் திட்டைகளை வச்சு இந்த இடத்துல ஒரு நாகரிகம் இருந்தது அப்படின்றதற்கான முதல் சான்றா வந்து இது பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில இந்த சான்றை வந்து என்னவா சொல்றாங்க அப்படின்னா, அந்த கல் திட்டுக்களை வந்து பாண்டியன் திட்டுக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு ஏன் அந்த சொல்லாடல் வந்ததுன்னு தெரியல. அது வட்ட வட்டமா இருக்கக்கூடிய கல் திட்டுக்கள் நம்ம புகைப்படம் அட்டாச் பண்றோம், பார்த்துக்கோங்க. அந்த வட்ட வட்டமான கல் திட்டுக்களை பாண்டியன் திட்டுக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பகுதிக்கு பக்கத்துல இருக்கிற பகுதி தான் வந்து மாங்காடு அப்படின்ற பகுதி. இந்த தெலுங்கலூர் பகுதியில் இருக்கிற இன்னொரு பகுதி தான் வந்து மாங்காடு அப்படின்ற பகுதி. இந்த ரெண்டுமே வந்து காவிரி நதிக்கரையை சார்ந்த தொல்லியல் நாகரிகங்களாக கருதப்படுகிறது. மாங்காடு அப்படின்றதற்கான அகழாய்வு இதற்கு முன்பே நடந்தது. அப்ப அதே மாங்காட்டு பகுதிக்கு பக்கத்துல இந்த தெலுங்கலூர் பகுதியும் கிடைச்சிருக்கிறதுனால இது ரெண்டும் நாகரிக தொடர்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அறியப்படுது. இதனுடைய காலம் வந்து கிட்டத்தட்ட 3600 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு சொல்லி கணிக்கப்படுது. இங்க கிடைச்ச முக்கியமான பொருட்கள்ல வந்து என்னன்னா, எஃகு வாளுடன் புதைக்கப்பட்ட மனிதன். நல்லா இதை நோட் பண்ணிக்கோங்க. எஃகு வாளோட புதைக்கப்பட்ட மனித எலும்புக்கூடு சான்று எங்க கிடைச்சது அப்படின்னா தெலுங்கலூர் பகுதியில் தான் கிடைச்சது. ஓகேங்களா? அப்ப அவர் வந்து ஒரு போர் வீரராக இருந்திருக்கலாம். எஃகுனால் செய்யப்பட்ட வாள் வந்து உழவர்கள் பயன்படுத்த மாட்டாங்க. வீட்டு பயன்பாட்டிற்கு எஃகுனால செஞ்ச வாள்லாம் நாம் பயன்படுத்த மாட்டோம். அப்போ ஒரு போர் வீரராக இருந்திருக்கலாம். அவருக்கு மரியாதை செய்யும் பொறுத்து அவர் பயன்படுத்திய பொருளை வந்து உள்ள அவரோட இணைத்து புதைக்கும் முறை தமிழர்களிடம் இருந்தது அப்படின்றதற்கான ஒரு சான்றாகவும் இதை எடுத்திருக்கலாம். அடுத்தது வந்து ஈமச் செயல்கள், அதாவது ஈம சடங்குகள் செய்வதற்கான இறுதி சடங்கு தான் வந்து ஈமச்சடங்குன்னு சொல்லுவாங்க. அந்த இறுதி சடங்கு செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட பொருட்களை ஒரே இடத்துல குமிச்சு வச்சதற்கான சான்றுகள் கிடைச்சிருக்குது. அந்த வகையில வந்து இந்த பகுதி வந்து நம்ம ஏற்கனவே வட்டமா இருந்ததுன்னு வேற சொல்றோம். அப்ப நம்ம அந்த மென்ஹீர் வந்து நமக்கு ஞாபகம் வரணும். ஒரு பெரிய தூண், அது வந்து ஏதேனும் ஒரு போர் வீரனுடைய நினைவா நிறுவப்படுவது. அந்த பெரிய தூணை சுற்றி சின்ன சின்ன தூண்கள் நிறுவற முறை தான் அந்த மென்ஹீர் அப்படின்ற முறை. அப்ப இந்த பகுதியும் ஒரு நடுகள் நடுவதற்கான ஒரு பகுதியாகவும் இருந்திருக்கலாம், அல்லது இது ஒரு மிகப்பெரிய போர் வீரருக்கான ஒரே ஒரு நடுகள் மட்டும் இருக்கிற பகுதியாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? எப்படியோ இந்த தெலுங்கலூர் அப்படின்ற பகுதி மனித எலும்புக்கூடு எஃகு வாளுடன் கிடைத்தது. இது வந்து மாங்காடு நாகரிகத்தினுடைய தொடர்ச்சி. மேட்டூர் நதியினுடைய நீர்மட்டம் குறைந்த போது கிடைக்கப்பட்ட பகுதி. இதெல்லாம் ஹைலைட்டான பாயிண்ட். இது மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதுங்க. அடுத்ததான் வந்து குமரிக்கல் பாளையம். குமரிக்கல் பாளையம் வந்து அருங்காட்சியத்துக்காக தயாராயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்க வந்து அருங்காட்சியம் வந்து குமரிக்கல் பாளையத்திற்கான ஒரு அடையாளமாக இருக்க போகுது. அந்த குமரிக்கல் பாளையம் வந்து ஏன்
முக்கியத்துவம் பெற்றது அப்படின்னா வந்து அகநானூற்றின் பாடல். அகநானூறுல 289வது பாடல், சிலை ஏறட்ட கனைவீல வளம்பலர் உயர்பதுங்கு இவர் ததற்கொடி அதிரல் நெடுநிலை நடுகள். இந்த இடத்துல குறிக்கப்படுற நெடுநிலை நடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 25 அடிக்கு உயரமான நடுகள் வந்து இந்த குமரிக்கல் பாளையத்தில் இருக்கிற நடுக்கள்ல தான் வந்து அகநானூறுல குறிப்பிடப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி இதற்கு முன்பு இருந்த பல்வேறு அகழ்வாராய்ச்சி நிபுணர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு முக்கியமான பகுதி குமரிக்கல் பாளையம். ஏன்னா எல்லா இடங்கள்லையும் அகழ்வாராய்ச்சி நடக்குது. அந்த அகழ்வாராய்ச்சியினுடைய சான்றுகளை அரசு வெளியிடுறாங்க. ஆனா அந்த அகழ்வாராய்ச்சிக்கான தொடர்ச்சி நம்மளுடைய சங்க நூல்கள்ல எல்லா பாடல்களுக்கும் நமக்கு கிடைக்கிறது இல்லை. இப்ப கொடுமணல், அதற்கு வந்து நமக்கு அகழ்வாராய்ச்சி சான்று இருக்குது. காவிரி பூம்பட்டினம் அகழ்வாராய்ச்சி சான்றும் இருக்குது, இலக்கிய சான்றும் இருக்குது. அந்த மாதிரி அகழ்வு சான்றும் இலக்கிய சான்றும் ஒரு சில இடங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த வகையில இந்த குமரிக்கல் பாளையத்திற்கான அகழ்வு சான்றும் கிடைச்சிருக்குது, இலக்கிய சான்றும் நமக்கு கிடைச்சிருக்குது. ஓகேங்களா? இந்த குமரிக்கல் பாளையத்துல கிடைக்கப்பட்ட முக்கியமான பொருட்கள்ல வந்து அதனுடைய காலம் எவ்வளவா இருக்கு அப்படின்னா கிமு 1 இருந்து கிபி 1 வரைக்கும் இருக்கலாம் என்று அறியப்படுது. அடுத்ததான் வந்து இரும்பொறை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இரும்பொறை அப்படின்றது ஒரே ஒரு அரசரை குறிக்கக்கூடியது இல்லை. இரும்பொறை அப்படின்றது ஒரு பட்டம், நிறைய பேருக்கு வந்து நிறைய சேர மன்னர்களுக்கு இந்த பட்டம் வந்து குறிக்கப்பட்டிருக்குது. அப்ப இரும்பொறை என்று பொறிக்கப்பட்ட சேர நாகரிகத்தை சேர்ந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் இந்த இடத்துல வந்து பிராமி எழுத்துக்கள் அப்படின்றது எழுத்தினுடைய வடிவத்தை குறிக்கக்கூடியது. அப்ப அந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள்ல இரும்பொறை அப்படின்ற பெயர் குறிக்கப்பட்ட குறிப்புகள் வந்து இந்த இடத்துல வந்து கிடைச்சிருக்குது. இந்த குறிப்புகள் வந்து எதுலன்னா பானை ஓட்டு மேல இந்த இரும்பொறை அப்படின்று செதுக்கப்பட்ட குறிப்புகள் வந்து நமக்கு கிடைச்சிருக்குது. அடுத்தது வந்து இந்த பகுதியில கிடைக்கப்பட்ட சான்றுகள் மூலம் இது வந்து ஒரு இரும்பு கால நாகரிகமாகவோ அல்லது பெருங்கற்கால நாகரிகமாகவோ இருக்கலாம்னு சொல்றாங்க. எப்படி அப்படின்னா இரும்பு கற்காலத்தை சார்ந்த குடியிருப்பு சான்று இந்த இடத்துல கிடைச்சிருக்குது. இரும்பு காலத்துல எப்படி எல்லாம் குடியிருப்பு இருக்கணும்னு முடிவு பண்ணாங்களோ அந்த மாதிரி இங்க குடியிருப்பு இருக்குது. அதே மாதிரி பெருங்கற்காலத்துல எப்படி எல்லாம் ஒருத்தரை புதைப்பாங்களோ அந்த மாதிரியான புதைக்குழி சான்றுகள் கிடைச்சிருக்குது. ஓகே, அப்ப இரும்பு காலத்தை சார்ந்த குடியிருப்பு, பெருங்கற்காலத்தை சார்ந்த புதைக்கும் முறை ரெண்டுமே இருக்கிறதுனால 2 வேறு காலத்துல மக்கள் இங்க வாழ்ந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வையும் ஆய்வாளர்கள் மத்தியில் இருக்குது. ஓகேங்களா? நமக்கு அந்த அளவுக்கு டெப்தான டேட்டா தேவையில்லை. குமரிக்கல் பாளையம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது திருப்பூர் மாவட்டம். இரும்பொறை அரசன் பற்றின குறிப்புகள் வந்து அந்த இடத்துல இருக்குது. அகநானூறு பாடல்ல 289வது பாடல்ல குறிப்பிடப்படுற அந்த நடுகள் குமரிக்கல் பாளையத்துல இருக்கிற நடுகள்லாம் இருக்கும்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இந்த 4 தகவல் மட்டும் தெரிந்தால் டிஎன்பிசி தொடர்பாக போதுமானதாகும். அதுதான் வந்து ஒரு சில ஒருவரி செய்திகள் வந்து பார்த்துடலாம். நம்ம இந்த ஒருவரி செய்திகள்ல வந்து முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ்ல ஆட் பண்ற அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை, சின்ன சின்ன நியூஸ் அப்படின்ற மாதிரியான நியூஸஸை இதுல ஒரு கம்பைண்டா பார்த்துடலாம். அந்த வகையில நம்ம யூனிட் 6 வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். யூனிட் 6னுடைய ஒருவரி செய்திகள்ல ரொம்ப முக்கியமான ஒரு 4 செய்திகள் வந்து பார்ப்போம். முதல்ல வந்து தீபன் நெக்ரோபோலிஸ் அப்படின்ற பகுதியில கிடைக்கப்பட்ட கல்வெட்டுக்கள்ல தமிழ் மன்னர்களுடைய பெயர்களும் தமிழ் வணிகர்களுடைய பெயர்களும் அந்த பகுதியில் வந்து கிடைச்சிருக்குது. அந்த வகையில கிடைச்ச தமிழ் பெயர் வந்து என்னன்னா சிகை கொற்றன் அப்படின்ற பெயர். இந்த சிகை கொற்றன் அப்படின்ற பெயர் இதற்கு முன்பு பல்வேறு இடங்கள்ல சிகை கோரன் அப்படின்ற பெயர்ல குறிப்பிடப்பட்டிருக்குது. ஓகேங்களா? அப்ப அவர் வந்து ஒரு மிகப்பெரிய வணிகராகவும் அவருக்கு நிறைய கப்பல்கள் இருந்ததாகவும் அவர் வெவ்வேறு நாடுகளுக்கு வணிகம் செஞ்சதாகவும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா வெவ்வேறு நாடுகள்ல சிகை கோரன் அப்படின்ற பெயர் வந்து நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த இடத்துல பார்த்தா அந்த சிகை கொற்றன் அப்படின்ற தலைப்பு அந்த பெயர் வந்து எங்க கிடைச்சதுன்னா தீபன் நெக்ரோபோலிஸ் அப்படின்ற பகுதியில இருந்து கிடைச்சது. அடுத்தது வந்து 2வது செய்தி, கோவை மாவட்டத்தின் மோலப்பாளையம் பகுதியில 3500 ஆண்டுகள் பழமையான சேமிப்பு கிடங்கு வந்து கண்டறியப்பட்டது. இந்த சேமிப்பு கிடங்குல வந்து 2 குழந்தைகள் மற்றும் ஒரு காண்டாமிருகத்தினுடைய எலும்பும் வந்து இந்த பகுதியிலிருந்து கிடைச்சிருக்குது. 3500 ஆண்டு பழமையான சேமிப்பு கிடங்குன்னு மட்டும்தான் அந்த இடத்துல குறிப்பு இருக்குது. ஆனா இந்த சேமிப்பு கிடங்கு பகுதியில நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 2 குழந்தைகளினுடைய எலும்பும் காண்டாமிருகத்தினுடைய எலும்பும் கிடைச்சிருக்குது. அப்ப அது ஒரு பதுங்கு குழியாக பயன்பட்டிருக்கலாம், தானியங்களை சேமிச்சு வைக்கிறதுக்காக பயன்பட்டிருக்கலாம், போர்க்காலங்கள்ல ஒரு பதுங்கும் இடமாகவும் அது எப்படி வேணா அது பயன்பட்டிருக்கலாம். 3500 ஆண்டு பழமையானது, குழி போன்ற அமைப்புடையது, அவ்வளவுதான். உள்ளுக்குள்ள எலும்பு கிடைச்சிருக்குது, அந்த தகவலோட போதுமானது. அடுத்ததா வந்து 3வது செய்தி, திண்டுக்கல் மாவட்டம் காமனூர் பகுதியில பெருங்கற்கால திட்டு கண்டறியப்பட்டிருக்குது.
பெருங்கற்கால திட்டு அப்படின்னா அது எதற்கான திட்டா இருக்கும் அப்படின்னா இறுதிச் சடங்குகள் செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட திட்டு. அப்ப அதுக்கு பக்கத்திலே வேற ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு சடலம் வந்து ஒரு மனித எலும்புக்கூடு வந்து கண்டிப்பா கிடைப்பதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இந்த சான்று வந்து எப்ப கிடைச்சிருக்கு அப்படின்னா திண்டுக்கல் பகுதியில காமனூர், திண்டுக்கல் மாவட்டம் காமனூர் பகுதியில் இந்த இடம் வந்து கிடைச்சிருக்குது. அடுத்தது வந்து தாய்லாந்து பெட்சாபுரி பகுதியில 2000 ஆண்டு பழமையான இந்திய மோதிரம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு தொடர்பானது இல்லை, இந்தியா தொடர்பானது. ஆனால் அது 2000 ஆண்டு பழமையான தங்க மோதிரம் அப்படின்றதுனால அதை நம்ம இந்த இடத்துல வந்து அந்த பகுதி பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறோம். தாய்லாந்து நாடு பெட்சாபுரி பகுதியில 2 இந்திய தங்க நாணயங்கள் கண்டறியப்பட்டிருக்குது. அது 2000 ஆண்டு பழமையானது. ஜனவரி மாதத்திலிருந்து இந்த ஜூலை மாதம் வரைக்கும் அகழ்வாராய்ச்சியில தொல்லியல் துறையில என்னென்னலாம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்றத ஒரு தொகுப்பா வந்து பார்த்திருப்போம். இந்திய தொல்லியல் துறை அப்படின்றது 1861 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அவர்களால் வந்து தொடங்கப்பட்டது. இந்த தகவலாம் நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தில் வந்து படிச்சிருப்போம். அதனாலதான் வந்து அதெல்லாம் நம்ம எடுக்கல. அதற்கு பிறகு தமிழ்நாடு தொல்லியல் துறை உருவானது. தமிழ்நாடு தொல்லியல் துறையில அகழ்வாராய்ச்சி தொடர்ந்து நடைபெற்று வருது. அந்த வகையில இந்த வருடம் 2026 ஜனவரி மாதத்திலிருந்து ஜூலை வரைக்கும் நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சிகளை ஒரு தொகுப்பா வந்து பார்த்தோம். இதுல வந்து ரொம்ப முக்கியமானது நம்ம எடுத்துட்டோம்னா இந்த கரிவளமந்தநல்லூர் மலையடிப்பட்டி அகழாய்வு வந்து நம்ம சொல்லலாம். ஏன்னா அதுல இதுவரைக்கும் கிடைக்காத நிறைய புதிய சான்றுகள் வந்து அது கிடைச்சிருக்குது. அடுத்தது வந்து வைப்பாறு நகரத்தை சேர்ந்த நம்மளுடைய வெம்பக்கோட்டை அகழாய்வு விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தது. இங்கேயும் வந்து மிக முக்கியமான சான்றுகள் சிலதெல்லாம் கிடைச்சிருக்குது. அப்போ ரொம்ப ஹைலைட்டடா நம்ம கீழடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து கீழடி சிவகங்கை மாவட்டம் அந்த இடத்துல வந்து மனித நாகரிகத்திற்கான அனைத்து கூறுகளும் அந்த இடத்துல கிடைச்சது, தொழிற்சாலை இருந்தது, வணிகம் நடந்தது அப்படின்ற மாதிரியான செய்திகளை நம்ம ஹைலைட்டர் ஞாபகம் வச்சிருப்போம். அந்த மாதிரி என்ன இடம், எந்த ஊர், அந்த இடத்துல என்ன நடந்தது, வணிகம் நடந்ததா, அல்லது அந்த இடம் வந்து ஒரு இடுகாடா, அல்லது அந்த இடம் மக்கள் வாழும் குடியிருப்பா அப்படின்ற ஹைலைட்டடான நியூஸை மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதுமானது. அந்த வகையில இந்த வீடியோ வந்து அனைத்து மாணவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புறோம். எல்லா தகவல்களையும் கட்டாயமா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. வேந்தன் மாணவர்களுக்கு கட்டாயமாக வாராந்திர தேர்வுல இதிலிருந்து எடுக்கக்கூடிய கேள்விகளும் இடம்பெறும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்ப மற்றும் ஒரு வீடியோல மற்றும் ஒரு கிளாஸ்ல நம்ம அடுத்த முறை சந்திக்கலாம். நன்றி.